எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் பிகினர் டிப்ஸ் பார்ட் 10 வந்துட்டு பார்க்க போகிறோம். 9th சீரிஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு ரொம்ப பிகினராக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு அந்த 9 வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபோட கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆப் பற்றி பார்க்க போகிறோம், மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இது தெரியல, இந்த ஆப் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட கூகுள் அக்கௌண்ட், யூடியூப் சேனல் என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் பார்க்குற அளவுக்கு ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் இருக்காது. பட் ஆனால் உங்களோட யூடியூப் சேனல் ப்ரெசென்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்துக்கலாம், அண்ட் கமெண்ட் ரிப்ளை பண்ணதாகட்டும், மித்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். பட் ஒவ்வொரு அப்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்துட்டு நல்ல ஒரு அப்டேட் மொபைல் அப்ளிகேஷனுக்கு கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு மொபைல் இருந்தாலே வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான யூடியூப் சேனல் வந்துட்டு கண்டிப்பாக ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அப்டேட்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால் யூடியூபோட கிரியேட்டர் ஸ்டுடியோ மொபைல் அப்ளிகேஷனை பற்றி வந்து இதை பார்க்கலாம், என்னென்ன மாதிரிலாம் இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு இப்போது யூடியூப் ஸ்டூடியோ ஆப் வந்துட்டு மொபைலில் யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு YT ஸ்டூடியோ அப்படிங்கிறது வந்துட்டு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி YT ஸ்டூடியோன்ட்டு யூடியூபோட அஃபிஷியலான ஆப் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் எந்த ஜிமெயில் ஐடியில் இருக்கோ அந்த இதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிரும், அதாவது சிங்க் ஆயிரும். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே பார்த்துக்கலாம். சரி, ஓகே, என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா மேலே வந்துட்டு உங்களோட சேனல் நேம் ABC அப்படின்னு நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அது ABCங்கிற சேனல் நேம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அந்த ஏங்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இமேஜஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ப்ரொஃபைல் பிக் வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். கீழே சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்துட்டு டெம்பரவரிலி அன்அவைலபிள் அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு சாம்பிள் யூடியூப் கிரியேட் பண்ணதுனால எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எக்ஸாக்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் டெம்பரவரியில் அன்அவைலபிள்னு உங்களுக்கு வரும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி கீழே பார்த்திங்க அப்படின்னா அனலிட்டிக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் சேஞ்ச் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வியூஸ் மொத்தமாக பார்த்துருக்காங்க, மொத்த வாட்சர்ஸ் எவ்வளோ லாஸ்ட் 28 டேஸில் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வியூ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இதில் டிஸ்பிளே ஆகும். அதாவது லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஒரு 2 வீடியோஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும். அது இல்லாமல் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா வியூ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சைடில் வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்திங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ வீடியோஸுங்கிறதுல நீங்கள் எல்லா வீடியோஸும் இதில் வந்துட்டு பார்த்துக்க முடியும். அப்லோட்ஸ் அண்ட் ஆல்சோ லைவ் தனித்தனியாக வந்துட்டு ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்துட்டு எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம். அடுத்தது பிளேலிஸ்ட். நீங்கள் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த பிளேலிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடியோஸ்க்கான கமெண்ட்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு மொபைலே எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரீ டைமில். அண்ட் அடுத்தது அனலிட்டிக்ஸ்னு பார்க்கும்போது உங்களோட ஓவர் வியூ எப்படி இருக்குது, அண்ட் ரீச், என்கேஜ்மெண்ட்டு, ஆடியன்ஸ் டைப் அண்ட் எல்லாமே காமிக்கும். இது இல்லாமல் நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ரெவன்யூ டேப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். நீங்கள் உங்கள் ரெவன்யூஸ் எல்லாமே இதிலேயே வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வீடியோஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே நல்லா பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோஸ் கிளிக் கொடுத்துட்டு இந்த எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டைட்டில் நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம், அண்ட் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு அடுத்தது டிராஃப்ட். ஸோ வந்து இதில் வந்துட்டு என்ன இருக்குன்னா பப்ளிஷ் பண்ணுறதை பற்றி, ஸோ பப்ளிக்காக பண்ணலாமா, அன்லிஸ்டட், இது எல்லாமே ஷெட்யூல் பண்ணுறது எல்லாமே மொபைலே பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்துட்டு செலக்ட் ஆடியன்ஸ் வந்துட்டு கிட்ஸுக்கு இல்லையாங்கிறத வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது, டேக்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கு பக்கத்தில் பென் சிம்பிளாக இருக்கும், அதை கிளிக் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கிற தம்ப்நெயில் வந்துட்டு இமேஜை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த கஸ்டம் தம்ப்நெயில் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் போன வீடியோவில் வந்துட்டு ஒரு தம்ப்நெயில் எப்படி நம்மளாக கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அந்த இமேஜை உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு கஸ்டம் தம்ப்நெயில் ஆப்ஷன் கிளிக் கொடுத்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி, லைசன்ஸு, கமெண்ட்ஸ் பற்றி, தென் வீடியோ டெலிட் பண்ணுறதை பற்றி எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அண்ட் மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கானது வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது பக்கத்தில் 0 அப்படின்ட்டு இருக்கும். அந்த 0ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட். ஸோ உங்களுக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வந்துச்சுனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு 0ன்னு இப்போ எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால 0 டிஸ்பிளே ஆகுது. இதுவே வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் கவுண்ட் வந்து காமிச்சிட்டு இருக்கும். ஸோ தட் நான் உள்ள ஆப்குள்ளே வந்துட்டு இத்தனை கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் போயிட்டு உடனே ரிப்ளை பண்ணி அதை வந்துட்டு 0 ஆக்கிடலாம். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ் கூட வந்துட்டு என்கேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டிலும் நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க யூடியூப் சைட்லேருந்து இந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்புக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு யூடியூப் கிரியேட்டர் ஆகிற பட்சத்தில் இந்த ஆப் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது.
இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னா யூடியூபோட கிரியேட்டர் ஸ்டுடியோ மொபைல் அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். அதர் சோஷியல் மீடியாலையும் அவைலபிளாக இருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.